நெல்லூர் நெல்லிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாமிகா சமையல். இந்த நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கி உள்ளே இருந்த கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை நல்லா முதல்ல கழுவிட்டேன். கழுவி துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு, இதை நல்லா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு, எலுமிச்சை சாறு. நீங்கள் இது ஒரு 300 கிராம் நெல்லிக்காய்க்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். அதே அளவில் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஜாஸ்தியானாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். அந்த துவர்ப்பெல்லாம் இருக்காது. இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு இது ஆவியில் ஒரு 4-5 நிமிஷம் இருந்தால் போகிறோம். ஆவியில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் தொக்கு நெல்லூரில் ரொம்ப காரமாக பண்ணுவாங்க. நிறைய காரமாக இருக்கும். இந்த கலரே வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே சிவப்பாக. நம்ம அவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அப்படி காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது நம்ம நல்லா இருந்தால் கொழன்னு வேகக்கூடாது. இப்படி அழுத்தினா அது உடையணும். அந்த மாதிரி வேக வச்சா போகிறோம். ஒரு மாதிரி பதமாக வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எப்படி துண்டாயிடுச்சு பாருங்கள். இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 50 கிராம் வெந்தயம் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன். மொத்தமாக போட மாட்டேன், வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது தான் போடுவேன். இப்போ இந்த நெல்லிக்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கொரன்னு அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை நல்லா பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய், முழுக்க இதை நல்லெண்ணெயில் செய்யுங்க. இந்த நெல்லிக்காய் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எது பண்ணாலுமே இந்த மாதிரி தொக்கு வகைகள், ஊறுகாய் வகைகள் பண்ணும்போது நீங்கள் கூடுமான வரைக்கும் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நெல்லிக்காய் தொக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக தான் நம்ம செய்வோம். அந்த காரத்தை அடிக்கும் நல்லெண்ணெய். சரியா? இப்போ கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டாச்சு. 2 வரமிளகாய் உடச்சி போட்டாச்சு. இதை நல்லா நாங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். இல்லாட்டி மிளகாய் பொடி கலர் மாதிரி கருத்து போயிடும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். கலருக்காக தான் போட்டுக்கோங்க. போட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கிக்கோங்க. நீங்கள் கலர் மாறாது, பயப்படாமல் வதக்கலாம். அதே கலரில் தான் இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை இந்த மசாலாவில் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ புளி ஊற்றப்புறம் பாருங்கள், அவ்வளோதான் புளி, ஒரு சின்ன அளவு புளி. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். நம்ம கொஞ்சம் மூக்காண்ட வச்சு பார்த்திங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போயிருக்கும். அது வரைக்கும் அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், எப்படி ஒட்டாமல் வருது, மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது சரியான பதம்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு இருக்காது, அல்வா மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள் நீங்கள். சரியா? அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு இந்த எலுமிச்சம்பழமும் இந்த வெல்லமும் சேர்த்து ஒரேடியாக அதை குறைச்சிடும். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ வெல்லம் போட்டு நல்லா கலந்தாச்சு.
கலந்ததுக்கப்புறம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் தொக்கு போட்ட உடனேயே நமக்கு இந்த எண்ணெய் எல்லாம் வறண்டு போன மாதிரி ஆகிடும். வறண்டு போன மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பச்சை எண்ணெயை ஊற்றணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தாளிக்கும் போது எல்லா எண்ணெயும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தாளிக்கும் போது வச்சுக்கிட்டு மீதி பச்சை எண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. மேலே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கிறேன்னா அதில் கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். பெருங்காயமெல்லாம் போட வேண்டாம், உங்களுக்கு இஷ்டம் வேணால் போட்டுக்கோங்க. அது வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதுக்காக நான் பெருங்காயம் போடலை, வெறும் அந்த வெந்தய பவுடரோட நிறுத்திட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும்போது கூட நம்ம உப்பு சேர்த்தோம். அதனால் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே நான் மறுபடியும் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த காரம் வயத்தை ஒன்றுமே பண்ணாத மாதிரி அது பாதுகாக்கும். அதுக்காகத்தான் நல்லெண்ணெய் சேர்க்குறது. எப்போவுமே ஊறுகாயில் உப்பையும் காரமும் ஜாஸ்தியாக இருக்கணும். இருந்தால் தான் அது ஊறுகாய், இல்லாட்டி அது ஒரு வேறு மாதிரி ஒரு பொரியல், ஒரு வதக்கல் அப்படி போயிடும். அதனால் அது ஊறுகாய் தொக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் நல்லெண்ணெயிலேயே அது செய்கிறதுக்கு பாருங்கள். இது பண்ணி ஒரு 10 மணி நேரம் கூட இருக்காது, எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. சரியா? நீங்கள் நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தொக்கு அருமையான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.